வினாவிடை எனும் ஒரு புதிய பகுதியில் நாம் ஒரு வினாவிற்கு இன்று விடை காண்போம். வாட் இஸ் ரிஜுவனேஷன் அண்ட் ஹீலிங்ஸ்? புத்துயிர் பெறுதல் மற்றும் குணப்படுத்துதல் என்றால் என்ன? நாம் வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்க்கும் பொழுது இதற்கான விடையை கண்டுபிடித்து விடுகிறோம். நாம் ஆழ்ந்து செல்லும் நூல் ஒரு யோகியின் சுயசரிதம், அத்தியாயம் 31, பக்கம் எண் 432. சுவாமி ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் அப்பக்கங்களில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சாமிஜி குறிப்பிட்டுள்ளதை நாம் கவனிப்போம். அவர் கூறுகிறார், யோகியாகிய திரைலிங்கரின் அருள் பார்வை ஒரு தடவை என் தாய் மாமாவின் மீது பட்டது. ஒரு நாள் காலை என் மாமா அந்த மகானை காசியில் உள்ள ஒரு படித்துறையில் பக்தர்கள் கூட்டத்தின் நடுவில் கண்டார். அவர் கும்பலின் உள்ளே நுழைந்து திரைலிங்கரின் அருகே சென்று அவர் திருவடிகளை பணிவுடன் தொட்டுவிட்டார். என் மாமா தனக்கு வேதனை தந்து கொண்டிருந்த ஒரு நாள்பட்ட வியாதியிலிருந்து அக்கணமே விடுபட்டதை கண்டு பிரமித்து விட்டார். இவ்வாறு சுவாமிஜி குறிப்பிட்டுள்ளார். நாம் தற்பொழுது கவனிப்போம். ஒரு நோயுற்ற மனிதன் தன் நோய் தீர வேண்டி நம்பிக்கையுடனும் ஆழ்ந்த பக்தியுடனும் அம்மகானின் திருவடிகளை தொட்டுவிட, பேராற்றல் மிக்க அம்மகானின் அருள் சக்தி வெளிப்பாட்டினால் அம்மனிதனின் உடலின் நோயுற்ற செல்கள் புத்துணர்வும் நலமும் பெற்று உடனடியான குணமடைதல் நிகழ்ந்துள்ளது. இதுவே ரிஜுவனேஷன் அண்ட் ஹீலிங்ஸ் ஆகும். நாம் தொடர்ந்து கவனிப்போம். கவனித்து அறிந்து கொள்வதற்கு என் நன்றிகள். ஓம் சக்தி.